இந்திய வரவிருந்த ஈரான் விமானம் மீது அமெரிக்க அதிரடி தாக்குதல், தொடரும் பதற்றம். அமெரிக்க ஈரான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் ஈரான் மஸ்கட் சர்வதேச விமான நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஈரானைச் சேர்ந்த முன்னணி தனியார் விமான நிறுவனமான மகான் ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானம் ஒன்று பலத்த சேதமடைந்ததாக தகவல் தெரிவிக்கிறது. இந்த விமானம் மருத்துவம் மற்றும் மனிதாபிமான உதவிகளை பெறுவதற்காக ஏப்ரல் 1ஆம் தேதி புதுதில்லிக்கு வரவிருந்த நிலையில் வான்வழி தாக்குதலுக்கு உள்ளானது. இந்தியாவிலிருந்து சுமார் 11 டன் மருத்துவ உபகரணங்களை ஏற்றிச் செல்ல திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் மஸ்கட் விமான நிலையத்திலிருந்து இவ்விமானம் தாக்கப்பட்டுள்ளது. நிவாரணப் பணிக்காக புறப்பட்ட தயாராக இருந்த இந்த சூழலில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனிதாபிமான உதவி நடவடிக்கையில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. தெஹ்ரானை மையமாக கொண்டு இயங்கி வரும் மகான் ஏர்லைன்ஸ் ஆசியா, ஐரோப்பியன் மிக முக்கிய நகரங்களுக்கு தனது சேவையை வழங்கி வருகிறது. குறிப்பாக புதுடெல்லி, குவாங்சோ ஆகிய நகரங்களுக்கு தொடர்ச்சியான விமானங்களை இயக்கி வருகிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் இக்கட்டான சூழலை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையில் புது டெல்லியிலிருந்து தெஹ்ரானுக்கு தேவையான மருந்துகள், அத்தியாவசிய பொருட்கள் தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழலில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அத்தியாவசிய உதவிகள் சென்றடைவதில் கடும் தேக்க நிலையை உருவாக்கும் என்ற கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இந்த தகவல் குறித்து சர்வதேச நடுநிலை அமைப்புகளிடமிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. தெளிவற்ற சூழலே நிலவுகிறது.